ஹாய், நான் கௌரி சங்கர், இன்ஜினியர் ஃப்ரம் திருப்பூர். ஒரு கட்டின வீடு வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பார்க்கணும். ஸோ இதில் ஒரு ரெடி பில்ட் ஹவுஸ் வாங்க போகிறவங்க கீ பாயிண்ட்ஸாக என்னென்ன விஷயங்களை நோட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நாம் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பட்ஜெட். இப்போ நீங்கள் வீடு வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு எந்த பட்ஜெட்டில் உங்களால் வீடு வாங்க முடியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே நீங்கள் தெளிவாக பிளான் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். தென் அது போக உங்கள் சேவிங்ஸ் எவ்வளோ இருக்குது, தென் நீங்கள் ஒரு ஹவுசிங் லோன் போனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் நீங்கள் ஃபஸ்ட்டே தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த விஷயம் லொக்கேஷன். ஸோ நீங்கள் வாங்க போகிற வீடு எந்த லொக்காலிட்டியில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். அது ஒரு ரெசிடென்ஷியல் ஜோனாக இருக்கா, இல்லை பக்கத்தில் ஒரு 2-3 கிலோமீட்டர் ரேடியஸில் ஏதாவது இண்டஸ்ட்ரீஸ் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் கவனமாக பாருங்கள். பிகாஸ் இந்த ரேடியஸில் ஒரு இண்டஸ்ட்ரீஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அங்கே பொல்யூஷன் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ஏர் பொல்யூஷனாகவோ இல்லை கீழே கிரவுண்ட் வாட்டர் பொல்யூட் ஆகிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. தென் அடிஷ்னலாக இப்போது உங்களுக்கு அங்கே பக்கத்தில் பஸ் ஸ்டாப் எங்கே இருக்குது, ஸோ உங்களுக்கு வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாப் எவ்வளோ வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது, நீங்கள் உங்கள் ஆஃபீஸோ இல்லை உங்கள் குழந்தைகளுக்கான ஸ்கூலோ நீங்கள் வாங்க போகிற வீட்டிலேருந்து அசஸ் பண்ணிக்கிறதுக்கு பக்கமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே நாம் நோட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். தென் அடுத்த விஷயம் கிரவுண்ட் வாட்டர். ஸோ அந்த ஏரியாவில் ப்ரொமோட்டர் கண்டிப்பாக உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் என்ன லெவலில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அவங்க போர் போட்டிருந்தாலும் எத்தனை அடி போட்டிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லுவாங்க. எவ்வளோ தண்ணி ஈல்டு இருக்குங்கிற விஷயம் கண்டிப்பாக சொல்லுவாங்க. ப்ளஸ் நீங்களும் பக்கத்தில் கொஞ்சம் விசாரித்து பார்த்துக்கங்க. அங்கே தண்ணி எந்த மாதிரி கிடைக்கிது, சம்மர் சீசனில் போரில் ட்ரையாக இருக்கான சான்சஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி விஷயம் பக்கத்தில் சும்மா நெய்பர்ஹுட்டில் போய் விசாரித்து பாருங்கள். தென் அதுக்கு அடுத்த விஷயம் இப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்க போகிறீங்கன்னா அந்த ப்ரொமோட்டர் வேறு இடத்துல வேறு ஸ்டேஜில் போயிட்டுருக்கிற வீட்டை போய் பாருங்கள். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க எந்த அளவுக்கு குவாலிட்டியாக பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால் அவர் பண்ணிகிட்ருக்கிற 2-3 ப்ராஜெக்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கணும். ஸோ பார்க்கும்போது அவங்க என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ அங்கே குவாலிட்டி எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தில் நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். தென் நீங்கள் ஒரு வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு இன்ஜினியர் வச்சு நீங்கள் ஒரு கன்சல்ட்டிங்காக கூட்டிகிட்டு போய் அவங்க இன்கேஸ் உங்களுக்கு ப்ரொமோட்டர் ஸோ வீட்டோட ஏரியா எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். ஸோ அந்த ஏரியா கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத உங்கள் இன்ஜினியரை வச்சு நீங்கள் ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அது போக நீங்கள் கன்சல்ட்டிங்காக வச்சுருக்கிற இன்ஜினியரை வச்சு சில டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்கள் ப்ரொமோட்டர்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது என்ன மாதிரி ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்க, லோட் பியரிங்காக பண்ணியிருக்காங்களா இல்லை ஃப்ரேம்டாக பண்ணியிருக்காங்களா, இன்கேஸ் ஃப்ரேம்டாக பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரல் டீட்டெயிலிங்ஸ் இருக்கா அப்படிங்கிற விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். தென் இன்கேஸ் இப்போ ரூஃப் கான்க்ரீட்லலாம் என்ன மிக்ஸ் போட்டிருக்காங்க, தென் ரூஃப் ஹைட் எவ்வளோ வச்சுருக்காங்க, தென் 2-வே ஸ்லாப் இருந்ததுன்னா எங்கெங்கெல்லாம் 2-வே ஸ்லாப் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் அடிஷ்னலாக என்ன பிராண்ட் ஆஃப் ஸ்டீல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, சிமெண்ட் என்ன யூஸ் பண்ணுறாங்க, தென் ஒயர்ஸ் என்ன யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் இன்கேஸ் வாஸ்து பார்ப்பீங்க அப்படின்னா ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கிற வீடு கரெக்டாக வாஸ்துப்படி எல்லாமே இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்து என்ஷூர் பண்ணிக்கிறதும் ரொம்ப முக்கியம். பிகாஸ் நம்ம வாங்கினதுக்கப்புறம் யாராவது வாஸ்துப்படி இது இல்லை அப்படிங்கிற விஷயத்த நம்மளுக்கு சுட்டி காட்டினாங்கன்னா கொஞ்சம் அது நம்மளுக்கு ஹர்ட்டிங்காக இருக்கும். தென் அது ஒரு சென்டிமெண்ட்டாகவே நம்ம கடைசி வரைக்கும் பார்த்துட்ருப்போம், இந்த விஷயத்த நம்ம ஏமாந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் உங்களுக்கு வாஸ்துவில் நம்பிக்கை இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு வாஸ்து கன்சல்டண்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லா விஷயங்களும் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே என்ஷூர் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். தென் நீங்கள் வாங்க போகிற வீட்டுக்கான டாக்குமெண்ட்ஸ்,
அதாவது அந்த பிளாட்டுக்கான டாக்குமெண்ட்ஸ், அதோட பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ், ஸோ அதெல்லாம் வந்து எப்படி ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்து பக்காவாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நாம் என்ஷூர் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக வந்து ஒரு நல்ல லாயரை வச்சுக்கிட்டு ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்கிக்கிறதும் வந்து ஒரு பெஸ்ட் அட்வைஸ். இது வந்து பின்னாடி நம்ம லோனுக்கு போகும்போதும் வந்து நம்மளுக்கு ஈஸியாக ப்ராசஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் லீகல் ஒப்பீனியனில் போயிட்டு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து பிரச்சனையாக இருக்கிறதுனால நம்மளுக்கு லோன் சேங்ஷன் ஆகிறதுக்கு டிலே ஆகலாம், இல்லை அந்த டாக்குமெண்ட்க்கு லோன் எலிஜிபிலிட்டியே இல்லாமையும் இருக்கலாம். ஸோ அதனால் ஒரு லீகல் ஒப்பீனியன் நாம் வாங்கிக்கிறது ரொம்ப பெஸ்ட். உங்களுக்கு அந்த வீட்டில் வந்து எல்லா விஷயங்களும் பிடிச்சிருக்கு, நம்ம மேலே சொன்ன எல்லா விஷயங்களையும் வந்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிட்டீங்க. ஸோ அடுத்தது பர்ச்சேஸுக்கு நாம் போகணும் அப்படின்னா வந்து ஸோ அந்த வீட்டோட ஸ்டேஜ் வந்து என்ன ரேஞ்சில் இருக்குது, இன்கேஸ் வந்து அது வந்து செமி ஃபர்னிஷ்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அவங்க எப்போ கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற டீட்டெயிலையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இல்லை கம்ப்ளீட் ஆகிருச்சு, நம்ம ரெடி டு ஆக்குப்பையாக இருக்குது அப்படின்னா வந்து டைரெக்டாக நீங்கள் அடுத்தது வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போகலாம். ஸோ மேலே பேசின எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்கள் கனவு இல்லத்தை நீங்கள் வாங்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டோக்கன் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு தென் அவங்கக்கிட்ட வந்து எப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு டேட்டையும் வந்து நீங்களும் உங்கள் ப்ரொமோட்டரும் கன்சல்ட் பண்ணிவிட்டு ஸோ டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஃபைனான்ஷியலாக பணம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 2 months 3 months டைம் வேணும் அப்படின்னா ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்கக்கிட்ட கேட்டுட்டு தென் நீங்கள் அந்த டைம் கேப்புக்குள்ளே வந்து இன்கேஸ் லோன் வேணும்னாலும் லோனுக்கு போயிட்டு ப்ராசஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் அன்றைக்கி வந்து செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் பார்த்துருக்க வீடு வந்து ஒரு செமி ஃபர்னிஷ்டு ஸ்டேஜில் இருக்குது, ஒரு ரூஃபெல்லாம் போட்டுட்டு பிளாஸ்டரிங் முடிஞ்சுது, தென் வந்து பெயிண்டிங் ஒர்க் இருக்குது, டைல்ஸ் லேயிங் ஒர்க்கெல்லாம் இருக்குதுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டைல்ஸ் போய் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்கள் ப்ரொமோட்டர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கங்க. தென் இதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. இன்கேஸ் அவங்க வந்து ஒரு டைல் ரேஞ்ச் வச்சுருப்பாங்க, ஸோ அவங்க ஒரு அரௌண்ட் ஒரு 40 to 50 ரேஞ்சுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஃப்ளோரிங் டைல்ஸ் போடுறாங்க அப்படின்னா வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிசைன் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னா அதுக்கான அமௌண்ட்டை நீங்கள் பேர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதில் உங்களுக்கு தேவையான சேஞ்சஸ் அங்கே நீங்கள் பண்ணிக்கலாம். இதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இன்கேஸ் வந்து சானிட்டரி ஃபிட்டிங்ஸ்லேயும் நீங்கள் தேவையான பண்ணிக்கலாம். அதே மாதிரி கலரிங் பெயிண்டிங் பண்ணும்போது வந்து கலரிங் அவங்க வந்து ஒரு கலர் பண்ணுவாங்க, பட் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் செமி ஃபர்னிஷ்டாக இருந்துச்சுன்னா, இல்லை ஆல்ரெடி ஒரு கம்ப்ளீட்டாக ஆகிற ஸ்டேஜில் இருக்குது, கலரிங்கெல்லாம் அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து பின்னாடி உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ நாம் மாற்றிக்கலாம். ஸோ இன்றைக்கி பேசின விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடு வாங்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடு ரிலேட்டடான விஷயங்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான விஷயங்கள் தொடர்ந்து நாம் இந்த தளத்தில் கண்டிப்பாக பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.